Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது காளி வீடு பலன் தருமா, இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் 12 பாவகங்கள் உண்டு. பாவகங்கள்னால் வீடு. லக்னம், தனஸ்தானம், தைரிய வீரியம், சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், ருண ரோக சத்ருஸ்தானம், சப்தமஸ்தானம், அஷ்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் மற்றும் மோட்ச விரயஸ்தானம்னு இந்த 12 வீடுகளுக்கும் பேர் இருக்குது. வீடுகள் 12 இருந்தாலும் கிரகங்கள் அடிப்படையில் பார்த்தோம்னா வெறும் 9 கிரகங்கள் தான் உண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஆக மொத்தம் இருக்கிறது என்னமோ 9 கிரகங்கள் தான். ஆனால் வீடு பார்த்திங்கன்னா 12 வீடுகள் இருக்கும். அப்போ இந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் 3லிருந்து எத்தனை வீடுகள் வரைக்கும் வேணும்னாலும் காலி வீடுகளாக வரும் வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? குறைஞ்சபட்சம் 3 வீடு காலி வீடாக தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் எல்லா கிரகமும் பிரிஞ்சு இருந்தால் கூட 9 வீடுகளை தான் மொத்தமாக கவர் பண்ண முடியும். அப்படி பார்த்தாலும் 3 வீடு காலியாக இருக்கும். 2 கிரகங்களாக 2 வீடுகளில் உட்காந்துட்டாங்கன்னா 5 வீடு வரைக்கும் காலியாக போகும். 3 கிரகங்கள்ங்கிற மாதிரி அமர்ந்தாங்கன்னா 6 வீடு வரைக்கும் காலியாக போகும். 7 வீடு காலியாக இருக்கிறது, 8 வீடு காலியாக இருக்கிறது கூட நிகழும் அபூர்வமாக. ஏன்னா சில ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே 4 வீட்டுக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கிடும். மொத்தமே 4 வீட்டுக்குள்ளே எல்லா கிரகமும் அடங்கிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். வெறும் 3 வீடுகளில் எல்லா கிரகங்களும் அடங்கிய ஜாதகங்கள் கூட இருக்கும். சூழயோகம்னு ஒரு யோகம் உண்டு. அந்த யோகம் இருக்கிற ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ராகுவோ கேதுவோ இருப்பாங்க, பாக்கி இருக்கிற 8 கிரகங்களும் 3 வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அவங்களுக்கு நிறைய காலி வீடுகள் இருக்கும். இந்த காலி வீடு பலன் தருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பலன் தரும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த வீட்டோடு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ யாராவது ஒருவர் தொடர்பில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் பலன் தரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு துலா லக்ன ஜாதகம், இவருக்கு 2ஆம் இடம் காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்குடைய 2ஆம் இடம் காலியாக இருக்குது. இப்போ 2ஆம் வீட்டோடு எந்த கிரகமுமே தொடர்பு கொள்ளலை. அந்த வீட்டை யாரும் பார்க்கல, அந்த வீட்டுக்கு கேந்திரத்துலையும் யாரும் இல்லை, அந்த வீட்டுக்கு திரிகோணத்துலையும் யாரும் இல்லை அப்படின்னா இந்த 2ஆம் இடத்து பலன்கள் முழுமையாக ஜாதகருக்கு கிடைப்பதில் கட்டாயம் பிரச்சனைகள் ஏற்படும். புரியுதுங்களா? அது ஒரு சிக்கல் தான். இதை இருண்ட வீடுகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். எந்த கிரகத்தினாலும் பார்க்கப்படாமலும் எந்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் அமராமலும் போய்விடும் ஒரு வீடு கட்டாயமாக பலன் அளிப்பதில் நிச்சயமாக பெரும் சிரமங்களை சந்திக்கும். இப்போ நான் சொன்ன அதே உதாரணத்திலே வருவோம். துலா லக்னம் 2ஆம் இடத்துல யாருமே இல்லை. இந்த 2 கூடைய செவ்வாய் 7ல் ஆட்சியாக இருக்கார். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி. இப்போ இந்த செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் தன்னோட வீட்டை பார்த்துடுறாரு. இப்போ இந்த வீடு காலி வீடு இல்லை, அந்த வீட்டை செவ்வாய் பார்த்துடுறாரு அப்படிங்கிற கணக்கீடுகள் அடிப்படையில் வந்துடும். புரிஞ்சிச்சிங்களா? இதே 7 கூடைய செவ்வாய் 9ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கார், துலா லக்னத்துக்கு. இப்போ செவ்வாய் இங்கே பார்க்கல, இந்த வீட்டை பார்க்கல. இந்த வீட்டின் கேந்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகம் தான் 2ஆவது வீடு. இந்த வீட்டின் கேந்திரங்கள் அப்படிங்கும்போது கும்பத்திலேயோ ரிஷபத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது. இது ஒரு விதி. அப்போ விருச்சிகம் காலி, கும்பம் காலி, ரிஷபம் காலி, சிம்மம் காலி. அப்போ விருச்சிகத்துக்கு கேந்திரத்தில் யாரும் இல்லை. இதனுடைய திரிகோணம் அப்படிங்கிற அடிப்படையில் மீனத்திலேயோ கடகத்திலேயோ எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்குவோம். மீனத்திலையும் கிரகம் இல்லை, கடகத்திலையும் கிரகம் இல்லை, விருச்சிகத்திலையும் கிரகம் இல்லை. 1, 5, 9 அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் யாரும் இல்லை. 4, 7, 10 அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் யாரும் இல்லை. யாருமே இந்த வீட்டையும் பார்க்கல. இப்போ தான் இது முழுமையான காலி வீடாக மாறும்.
புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி முழுமையான காலி வீடாக ஒரு வீடு அமைய பெற்று விட்டால் அதிலிருந்து பலன் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இது பிளாக் ஹோல் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும், இருண்ட வீடு. அப்போ இவருக்கு இந்த 2ஆம் இடம் இந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வருமானம், குடும்பம், தனம், வாக்கு, இளமையில் கல்வி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தரக்கூடிய இந்த வீடு மோசமான பலன்களை அல்லது பலனே அளிக்க முடியாத நிலையில் ஸ்ட்ரகிள் பண்ணும். சரிங்களா? ஸோ காலி வீடுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏதாவது கிரக தொடர்புகள் வந்துடும். ஒன்று அதுக்கு கேந்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கும், இல்லை திரிகோணத்தில் ஏதாவது கிரகம் இருக்கும். அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது வேறு யாரோ அந்த வீட்டை பார்த்தபடி அமர்ந்திருப்பார்கள். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யாராவது ஒருவர், இப்போ உதாரணமாக ஒரு பங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய பங்களா இருக்குது. ரொம்ப வருடங்களாக கிட்டத்தட்ட 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அந்த வீட்டு பக்கமே யாருமே போகலைன்னா அந்த பங்களாவோட நிலைமை என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு, தேவையில்லாத செடி கொடிகள் வளர்ந்து, வாசனம் பிடிச்சி, இயற்கை பேரிடர்களால் அழிஞ்சு ஒரு மாதிரி பேய் பங்களாவாக மாறிடும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே கதை தான் நம்ம லக்னத்துக்கு இருக்கிற விஷயமும். அதே மாதிரி ஒரு பங்களா இருக்குது, பெரிய பங்களா, யாருமே இல்லை. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 10 வேலைக்காரங்க வருவாங்க, எல்லாத்தையும் நீட்டாக சுத்தம் பண்ணுவாங்க, பராமரிப்பு செய்வாங்க, திருப்பி போயிடுவாங்கன்னா அந்த வீடு உருப்படியாகவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கிரகங்களுடைய தொடர்போ, இணைவோ, பார்வையோ இல்லைன்னா தான் ஒரு வீடு பலன் தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? ஒரு கிரகத்துடைய இணைவோ, தொடர்போ, பார்வையோ இருந்துருச்சுன்னா அந்த வீட்டிற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் மோசமான வீடுகள், காலி வீடுகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த மோசமான வீட்டின் பலன் கூட கிடைக்காம போகும். இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு 6ஆம் இடம் டோட்டலாக காலி. 6ஆம் இடத்த அதிபதி அந்த இடத்துல இல்லை, 6ஆம் வீடு காலியாக இருக்குது. அந்த வீட்டுக்கு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை, தொடர்பும் இல்லை, கேந்திர திரிகோணத்துலையும் யாருமே இல்லை. இந்த ஜாதகர் எப்படிப்பட்டார்னு கேட்டிங்கன்னா எந்த வேலைக்குமே போக மாட்டார். இவருக்கு கடனே கிடையாது, பெருசாக நோய்வாய்ப்பட்டதும் இல்லை. 6ஆம் இடம் அவருக்கு ஆக்டிவேட்டே ஆகலை. எதிரி இல்லை, கடன் இல்லை, நோய் இல்லை, உத்தியோகம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? நல்ல காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு வருது, மாதம் ஆனால் வருமானம் வரும், மாதமே 3 லட்சம் 4 லட்சம் வாடகையே வருது, வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு ஜம்முன்னு இருப்பார். 6ஆம் இடம் இவருக்கு ஆக்டிவேட்டே ஆகலை. ரீசன், அந்த 6ஆம் இடத்தை எந்த கிரகமும் இயக்கவே இல்லை. இது மாதிரியான சில அமைப்புகள் வரும். ஸோ எல்லா காலி வீடுகளும் நமக்கு மோசமான வீடுகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. உதாரணமாக ஒரு லக்னத்திற்கு 3, 6, 8, 12 வீடுகள் காலியாக இருக்கிறதும், அந்த வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கிறதும், அந்த வீட்டை யாரும் பார்க்காம இருக்கிறதும், அந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோணத்தில் யாரும் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்ல பலன்தான். இதை முழுமையாய் கெடுதல் என்று ஒதுக்கி விடுதல் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 ஸ்தானங்கள், 4, 7, 10 எனும் கேந்திர ஸ்தானங்கள், தன லாபஸ்தானங்கள், இதுகளுக்கெல்லாம் கிரக தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அது மோஸ்ட்லி டேஞ்சர் ஆகிவிடும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ ஒரு மோசமான 4 வீடுகளுக்கு வேணால் காலி வீடுகளாக போயிட்டு போகுது அப்படின்னு போயிடலாம். ஆனால் மிக முக்கிய ஸ்தானங்கள்னு இருக்கக்கூடிய 8 வீடுகள் கட்டாயம் தொடர்புகள் இருந்தே ஆக வேண்டும். காலி வீடு நமக்கு பலன் தருமானா? கண்டிப்பாக பலன் தரும். ஆனால் ஏதேனும் ஒரு கிரகத்தின் தூண்டுதல் அந்த இடத்துல இருக்கணும். அது கிரக பார்வையாக இருக்கலாம், கிரக இருப்பாக இருக்கலாம், அல்லது கேந்திர திரிகோணத்திலிருந்து ஒரு கிரகம் அந்த இடத்த இயக்கி கொண்டிருக்கும் தன்மையாக இருக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் காலி வீடு பலன் அளிக்கும் தன்மை உடையது. அப்படி இல்லாத நிலையில் அந்த காலி வீடு இருக்குன்னா இவை இருண்ட வீடுகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் போயிடும். இந்த வீடு சார்ந்த பலன்கள் ஜாதகருக்கு பெரிதாக கிடைக்காமலே போய்விடும். ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு 4ஆம் இடம் காலி வீடாகிடுது. 4ஆம் இடத்தின் மூலமாக அவருக்கு எந்த விதமான நற்பலன்களும் இல்லாத நிலையில் அந்த வீட்டுக்கு கேந்திர திரிகோணத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுது, எந்த வேறு கிரகங்களும் பெருசாக இல்லாமல் போயிடுறது. அப்படிங்கிற நிலையில் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடத்தில் உயர்கல்வி, தாயாரின் நன்மைகள், உடல் சுகம், பதவி, பட்டம், இது எல்லாத்தையும் பெறதுக்கு ஜாதகர் கடுமையாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பார். சின்ன வயசுலேயே தாயாரால் வெறுத்து ஒதுக்கப்படுறது, அனாதை குழந்தைங்களாக போயிடுறது, படிக்க முடியாமல் திணறது, உடல் சுகம் பலகீனப்பட்ட நிலையிலே இருக்கிறது, இதெல்லாம் இந்த 4ஆம் இடத்தினால கிடைக்கிற பலன்.
இந்த இடம் காலியாக போகும்போது இது பலன்கள் கிடைக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்புகள் ரொம்பவுமே குறைவாக போகும். புரிஞ்சுதுங்களா? இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. காலி வீடுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள் இருப்பாங்க. அதாவது 12 வீடுகளுக்கும் பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள் வேறு எங்கேயாவது போய் பவர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா அப்போ இந்த காலி வீட்டினுடைய பலனை அந்த பொறுப்பு கிரகங்கள் கொடுத்துடும். புரியுதுங்களா? பொறுப்பு வகிக்கும் கிரகங்களும் ஓரளவுக்கு அந்த பலனை தரும் தகுதி கொண்டவங்களாக இருக்கும். ஸோ அதையும் நாம் மறந்துடக்கூடாது. இப்போ நான் மேற்சொன்ன அதே விதியில் 4ஆம் இடம் காலியாக இருக்குது ஒருத்தருக்கு, 4ஆம் இடத்தோடு எந்த கிரக தொடர்பு இல்லை, இந்த ஜாதகருக்கு சந்திரன் நல்லா இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 4ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகமான சந்திரன் வலுவாக இருக்கிறனால இவருக்கு அந்த 4ஆம் இடம் சார்ந்த சில பலன்கள் எளிதாக கிடைத்துவிடும். அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஜாதகத்தை நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஸோ காலி வீடு பலன் தரும் மற்ற கிரகங்களின் தொடர்புகள், இணைவு, பார்வை அமைப்புகள் இருந்தால் அல்லது அந்த வீட்டிற்கு பொறுப்பு வகிக்கும் கிரகம் வலிமையோடு இருந்தால். புரிஞ்சுச்சுங்களா? ஒருத்தருக்கு 6ஆம் இடம் காலியாக இருக்குது, கடன், நோய், எதிரியே இல்லை, ஜாலி அப்படின்னு நினைக்கிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு பொறுப்பு வகிக்கிற கிரகங்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் செவ்வாய், ஒருத்தர் சனி. இதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடம் வேலை செய்யும். கடன் இருக்கும், நோய் இருக்கும், எதிரி இருப்பான்னு நீங்கள் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிடுச்சுங்களா? லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள், தனஸ்தானத்திற்கு பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள், செயல்திறன் ஸ்தானத்துக்கு பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள்னு தனித்தனியாக எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பொறுப்பு வகிக்கும் கிரகங்கள்ங்கிற தலைப்பிலே நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஆனால் அதையும் பாருங்கள். ஸோ காலி வீட்டின் பலன் இப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.